கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மன்னிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையில நம்மை கர்த்தர் மன்னிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நானே உங்கள் மீறுதல்களை என்னால் நிமித்தமாகவே உழைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களை நினைக்காமல் இருக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே. ஆனால் நண்பர்களோ சகோதரனோ சகோதரியோ நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் நினைத்துக் கொண்டே இருப்பார். அங்கே தேவன் சொல்லுகிறார், உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்கள் கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். என்னிடத்திலே திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். தேவனிடத்துல நாம் மன்னிப்பு பெறுவதற்கு அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். நம்முடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்தார், மறந்தார். நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் மனம் திரும்புவோம், அவரை மன்னிக்கிறவரை கிட்டு சேருவோம். கர்த்தர் இந்த காலங்களில் நம்மை மன்னித்து சேர்த்துக் கொள்வாராக. ஆமென்.